மக்களே பாருங்க, முல்லையில் மொட்டுக்கள் பறிக்காமல் எல்லா பூக்களும் பூத்து நிற்கிறாங்க. இந்த முல்லையிலே நிறைய துருன்னு மொட்டுக்களாக நிற்கிது பார்த்தீங்களா. அப்புறம் டெல்லி கனகாம்பரையில் நிறைய நிற்கிது. இங்கே பாருங்க, அடுக்கு முல்லையில் மொட்டு அடிப்பொழியாக நிற்கிறாங்க. இந்த வெள்ளைப்பூவை பாருங்க, பூக்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க இவங்களும், ஆனால் நிற்கிறாங்க இவங்களும். இங்கேயும் கொஞ்சம் வடாமல்லிகள். அடுத்தது இது பாருங்க, இது என்ன பூன்னு கமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது என்ன பூன்னு. அடுத்து இது ஜினியா, வெள்ளை ஜினியா மட்டும்தான், சாண்டல் கலர் தான் நிற்கிது. வேறு எல்லாம் வாடி இருக்கு. அங்கே இருங்க, 2 சாண்டல் நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த சோப்பு பூ எக்ஸ்பைரி ஆகியாச்சு. அப்புறம் இங்கே பாருங்க, அடுக்கு ஜினியா, இது ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வாடியாச்சு. அப்புறம் பாருங்கள், துளசி பூவும் ஒரு பூ தான். இதுலேயும் ஒரு மாதிரி ஒரு பூ வரும், ஒரு பர்பிள் கலரில் வரும். அதுக்கப்புறம் இது மஞ்சள் கலர் ஜினியா. அப்புறம் சங்குப்பூ, வெண்டா பூவை பாருங்க, அழகாக இருக்குது. இந்த பாருங்க, நித்தியமல்லி செடியில் நிறைய பூ பார்த்தீங்களா. நல்ல மணங்க, நல்ல மணமாக இருக்குது. கிட்ட வந்ததுமே எங்கள் பாட்டி வீட்டில் முன்னாடி நிறைய நிற்கும். அது கிட்ட போனாலே, இந்த செடி பக்கத்தில் போனாலே நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பூ, நிறைய பூக்கள் வந்தாச்சு, அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் முன்னாடி கீழே நிறைய நின்றுது பெருசாக. அப்புறம் ரோட்டு வேலைக்காரங்க முறிச்சிட்டாங்க. இப்போ தட்டில் நட்டு இன்னும் பாருங்கள், அழகாக மொட்டுக்கள் நிறைய வந்துட்டே இருக்குது. அடுத்து இது இது கீரைப்பூ பார்த்தீங்களா, கீரைப்பூ. அப்புறம் இது செடி அவரை பூ வருது, காய் எல்லாத்தையும் ஏதோ சாப்பிட்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, கேசவர்த்தினி, சுகர் பூ. இப்படி எல்லாத்துலேயும் பூக்கள், இவ்வளோ பூக்கள் நிற்குது எங்கள் வீட்டில். முன்னாடி நிறைய நின்றுது, இப்போது கொஞ்சம் நேரமின்மை காரணமாக எல்லாமே போயிட்டே இருக்குது. நாங்கள் இனி திரும்பவும் நட்டு வளர்த்து திரும்பவும் வீடியோ போடுவோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.